ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு கமகமனு வாசனையான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். வாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அந்தளவுக்கு எந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் செய்யலான்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கரில் இந்த சாம்பார் செய்யலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். மைல்டாக ஒரு மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக 2 கிராம்பு சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளியால் நிறைய சேர்க்காமல் நம்ம இந்த சாம்பார் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு பல் தோலோடு தட்டினா பூண்டு பல் நல்லா பஞ்சு போல் தட்டி எடுத்து இது உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பூண்டு வெங்காயம் வதங்கி வரும்போது இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வெண்ணெய் போல் இருக்கும் இந்த கத்திரிக்காய், ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் இது. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அந்த ஸ்டேஜில் தான் நான் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ தான் அந்த கலர் மாறாமல் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது உள்ள இதில் சேர்த்துடலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நீளமாக நல்லா நைஸாக சன்னமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுடணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வரும்போது இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை நான் கீரி சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயெலாம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து இது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது நம்ம செய்ய போகிற சாம்பாருடைய அளவுக்கு சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வரணும். அப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி விட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ இதை 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் இதை குக்கரை இறக்கிடுறேன். இறக்கிட்டு அதே அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பேன் வச்சிடலாம். நம்ம பேன் வச்சு நம்ம பருப்பு வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கிடும். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற காரம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ தாளிப்பும் மிளகாத்தூள் சேர்ப்போம். அதனால் நான் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துடணும். லேசாக ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்குது. அது வரைக்கும் இந்த பருப்பு வறுத்து விட்டுருக்குறேன் நான். வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நான் விசில் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கொதிப்பு இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சுருக்கும் போது நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1-2 பாதியமாக ஒன்றும் பாதியமாக கத்திரிக்காயும் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் நல்லா குழைய வேகணும், குழஞ்சி வரணும். அதுக்காக இந்த மேஷரால் நல்லா நான் மசிச்சு விட்டுடுறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் 2 தக்காளி இருந்தால் போதும். இந்த சாம்பார் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்க மாட்டாங்க. கிராமத்தில் பொதுவாக இந்த சாம்பார் செய்வாங்க, இட்லி சாம்பார். இதில் காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாயும்
ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரணும். அது வரைக்கும் இது நல்லா வறுத்து விடணும். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் அந்த மிளகாத்தூளுடைய கலர் வந்து மாறக்கூடாது. அது வரைக்கும் இதை 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டு வாசனையாக வருது பாருங்கள். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் இதை சேர்த்துடலாம். அடுத்து அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை சாம்பாரோடு சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமும் சேர்த்து ஒன்றா கலந்து விடலாம். கலந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா இதை போல் கொதித்து வரணும். 1 நிமிஷம் போல் கொதித்து வரும்போது கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு 3 கொட்டை போல் புளி எடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக புளி தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக புளி எடுத்து அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்க்கணும். சாம்பாருக்குன்னு செய்கிற புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறினுச்சுன்னா சாம்பாருடைய கலர் மாறிடும். அதனால் புளி வந்து வெள்ளை கலரில் தான் எடுக்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரவை பக்குவத்தில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். குக்கர் மூடியை ஓப்பன் செஞ்சிடலாம். நல்லா 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற அந்த கொதிப்பை லேசாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பொடிச்சு எடுத்து வந்துருக்க பருப்பு பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலந்து விடணும். கட்டிப்பட்டுடுச்சு அப்படின்னு கட்டிப்பட்டால் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம கலந்து விட்டாலே இந்த பருப்பு வந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்து கலந்து விடுறேன். இப்போ நான் எல்லா பொடியுமே சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இதை போல் துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பையும் வறுத்துட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல ஒரு மணமான வாசனையில் சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு அப்படி ஒரு காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த போல் ஒரு சாம்பார் கிராமத்து செய்முறையில் தான் செய்வாங்க. இப்போ பருப்பு பொடி சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லித்தழை புதினா தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டுடணும். இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருவோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும். நம்ம இப்போ ஓப்பன் செஞ்சிடலாம். நல்லா ஓப்பன் செய்யும்போதே பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வீடு முழுக்க நல்லா ஒரு வாசனையான நல்லா பருப்பு பொடிச்சு செஞ்ச இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதை போல் ஒரு செய்முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.